ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல டெய்லி ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் தற்போது ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு இன்று பார்த்தோன்னா பார்க்க போகிறோங்க. ஸோ பள்ளியில் தான் உங்களுக்கு பார்த்தோன்னா வேலைங்க எந்த மாதிரி வேலை இருக்குன்னா உங்களுக்கு உதவியாளர், அதேமாதிரி சிஸ்டம் அட்மின், டிரைவரு, இந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்குதுங்க. அதிக காலியிடங்கள் பார்த்தோன்னா எடுக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இது பார்த்தோன்னா ஒரு ஃபேமஸான ஸ்கூலுங்கும் போது உங்களுக்கு சேலரி பார்த்தோன்னா நல்ல சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க மலைக்கு பள்ளிக்கூடம் பக்கம் கூட ஒதுங்கலனாலும் சரிங்க, நீங்க பள்ளியோடமே போனாலும் சரிங்க, உங்களுக்கு வேலை உண்டு அப்படின்னு பார்த்தலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க படிச்சிருந்தாலும் ஓகே, 8வது படிச்சிருந்தாலும் ஓகே, 12வது படிச்சிருந்தாலும் ஓகே, டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, ஸோ நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிஎஃப், இஎஸ்ஐ எல்லாம் உண்டுங்க. இது எந்த ஸ்கூல்லையும் கொடுக்க மாட்டாங்க, இந்த ஸ்கூல்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாதீங்க, டீ மற்றும் உணவுலாம் இலவசமாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னா நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு ஸ்கூலுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். அதிக காலியிடங்கள் இருக்குதுங்க. உங்களுடைய எதிர்காலம் உங்க கையில் தாங்க இருக்குது. இந்த ஜாப் நம்ம போலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா டிகிரி இந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா, உதவியாளர், சிஸ்டம் அட்மின் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. இல்லை நான் பார்த்தீங்கன்னா 12வது வகுப்பு தான் படிச்சுக்கேன்னா அதுக்கான இது ஜாயின் பண்ணுங்க. ஸோ நான் படிக்கவே இல்லைன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இருக்குதுங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் இந்த ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போனீங்களா உங்களுக்கு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களுக்காக இவ்வளோ தேடி தேடி பார்த்தீங்கன்னா கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்து எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்குங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தேவைன்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் அட்மின் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி நீங்க படிச்சிருந்தா போதுங்க. அதுக்கு சலுகை பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. அடுத்து பாருங்க, இளநிலை உதவியாளருங்க. விடுதி ஆண் பெண் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க பார்த்தீங்கன்னா பட்டம் பெற்றிருக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கணும். 50 வயதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாப்பாடு, டீ மற்றும் தங்குமிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. டிரைவருங்க, டிரைவருக்கு பாருங்க உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. உணவு மற்றும் டீ இலவசம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிரைவர் பார்த்தீங்கன்னா பஸ் ஓடிட்டு அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி இதுக்கு என்ன வேணும்னா டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா கனரக வாகன உரிமம் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து பஸ் ஆயா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லைங்க. 55 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும். ஸோ குவாலிஃபிகேஷன் தேவைன்னுட்டாங்க. உணவு மற்றும் டீ பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குறாங்க. துப்புரவு பணியாளர் ஆண் பெண் ஆர் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க. ஸோ 55 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும். நீங்க எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டீ மட்டும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. வாட்ச்மேன், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ 50 வயதுக்கு உள்ள இருக்கணும். அதே மாதிரி எழுத படிக்க தெரிந்தவராக இருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உணவு மற்றும் டீ பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குறாங்க. தோட்ட வேலைக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நீங்க எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்க கிளாஸே படிக்கலனாலும் ஓகேங்க, உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. டீ வழங்கப்படணும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சலவை பணியாளருங்க, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதுங்க. துணி துவைக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த துணி துவைக்கிறதுக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்கணுங்க. அது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக யாருமே பண்ணிட முடியாதுங்க. அது பார்த்தீங்கன்னா துவைக்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம துவைக்கணுங்க. கிழிக்காம பண்ணாமல் கரெக்டாக துவைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா முன்ன அனுபவம் கேட்குறாங்க. உணவு மற்றும் டீ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உதவி சமையல் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நல்லா பார்த்தீங்கன்னா சமைச்சு போட முடியுங்க. அடுத்து உணவு, டீ மற்றும் தங்குமிடம் 3 பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லைங்க, பின் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. மேற்கண்ட பணிகளுக்கு நல்ல சம்பளங்க. பிஎஃப், இஎஸ்ஐ வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. அதோட உங்களுக்கு யூனிஃபார்மும் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த தகுதி, இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு அது இருந்துச்சுன்னா ஆதார் அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் குடும்ப அட்டை நகல் அதை எடுத்துக்கிட்டு நீங்க உடனடியாக ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 3 ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டுங்க. இது 3 எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கூலுக்கு வரணுங்க. எந்த ஸ்கூலுங்கிறத நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்றேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை கால் பண்ணி கூட கேட்டுங்க. ஸோ இந்த ஸ்கூல் பாருங்க, நம்ம கொங்கு தேசிய மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிங்க. இது எங்க இருக்குதுன்னா பெருந்துறை கொங்கு வேளாளர் கல்வி நிறுவன அறக்கட்டளைனா நடத்தப்படுகிறது.
நாம வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கு வேளாளர் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலு இந்த மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதையும் நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எங்க இருக்குதுன்னா, நஞ்சனாபுரம், ஈரோடு மாவட்டம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் 2 மொபைல் நம்பர் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கங்க. ஸோ இந்த மாரி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான ஸ்கூலுங்க. இதுல ஜாப் கிடைக்கிறதே கஷ்டங்க. ஸோ நீங்க உடனடியா போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பயனுள்ளதா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா ஜாப் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க தற்போது. யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷங்க. இது மாரி வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.